மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரன் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆண்டவர் மார்பில் சகிப்போம், குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னானா அதை செய்வார். ஆண்டவரே, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் யோசிக்கலாம், உங்களுடைய இருதயம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருப்பானால் அதை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் ஒரு நாள் மாறாது. நம்மை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார்னா நம்மை கொண்டே கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார்னா உன்னை கொண்டே கர்த்தர் செய்வார். அதனால கர்த்தராகிய தேவன் சொன்னவைகளையாவும் நிறைவேறும்படி நாம் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அநேக இக்கட்டுகளும் அநேக வேதனைகள் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரன் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆண்டவர் மார்பில் சகிப்போம், குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆமென். God bless you.